ஃபர்ஸ்ட் கைகடிகாரம் 1571 வருஷத்துல ராபர்ட் ஆட்லி மூலமா இங்கிலாந்து ராணி முதல் எலிசபெத்துக்கு இந்த வாட்சை பிரசன்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆப்ரஹாம் லூயிஸ் பிரகோட் 1775 வருஷத்துல பாரிஸ்ல தன்னோட வாட்ச் ஷாப்பை ஆரம்பிச்சாரு. பிரகோட்டோட கஸ்டமர்ல ஒருத்தவங்க தான் நேபிஸ் ராணி. ராணி கேட்டபடியே 1810ல கைகடிகாரத்தை தயாரிச்சு ராணிக்கு பிரசன்ட் பண்ணாரு. அந்த காலத்துல பெண்கள் அதிகமா ஃபேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ராணியோட வாட்ச் ஓவல் ஷேப். 1868 வருஷம் ஹங்கேரியின் கவுண்டஸ் கோஸ்கோவிற்காக படப்பிடிப்பால் இது தயாரிக்கப்பட்டுச்சு. ஐரோப்பால இருக்கிற ஜிரோட் பெரோகோஸ் மற்ற முன்னணி வாட்ச் தயாரிக்கிற நிறுவனத்தையும் பேசி 1880களில் ஜெர்மன் கடற்படை அதிகாரிகளுக்கு இந்த கைகடிகாரம் வழங்கப்பட்டுச்சு. அந்த காலத்துல பாக்கெட் வாட்ச் தான் அதிகமா ஃபேமஸ் இருந்துச்சு. அந்த பாக்கெட் வாட்சை ஒரு குப்பிக்குள்ள வச்சு அதோட ரெண்டு சைடுமே லெதர் வர அமைச்சாங்க. பிரேசிலோட விமானியான ஆல்பர்டோ சண்டோஸ் டூமன் பிளைட்ல பறந்துகிட்டு இருக்கும் போது அடிக்கடி பாக்கெட் வாட்சை எடுத்து பாக்குறதுனால பிளைட்டோட கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. அவரோட ஃப்ரெண்டான லூயிஸ் கார்டியாட்ட புலம்பிருக்காரு. லூயிஸ் கார்டியான் இதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக 1904 வருஷத்துல ஆண்களுக்கான முதல் கைகடிகாரத்தை அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் கைகடிகாரத்தை கட்டினவர் ஆல்பர்டோ சாண்டர்ஸ் டூமன். இந்த ரோலெக்ஸ் இல்ல 1926ல ஃபர்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் வாட்சை ரோலெக்ஸ் கம்பெனி தான் உருவாக்கு.